அவர் மௌனமா இருக்கும்போது அவர் காணப்படாத கரம் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நீங்களா செஸ் ஆடிருக்கீங்களா? இப்போ இந்த கிரிக்கெட் ஆடுறவங்களை பார்த்துக்கிறீங்களா? கிரிக்கெட்டு மற்ற எந்த ஃபுட்பால் ஆடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கத்தினே இருப்பானுங்க. ஏதாவது சத்தம் கொண்டு இருப்பானுங்க. இந்த செஸ் ஆடுறவங்களை பார்த்துக்கிறீங்களா? நான் ராணியை நவுத்துறேன், யானையை கொண்டு வரேன், இவனை மூப்புறேன், ஏதாவது கத்துறேனா? They move in silence. They will never disclose the next move. அடுத்த மூவ் என்ன பண்ண போறேன்? அடுத்தது பாரு, கரெக்டா நான் அதை தான் வெட்ட போறேன், ராணியை தூக்கி வந்து வைக்க போறேன். சைலண்டா ஆடினே இருப்பாங்க. They will move in silence. இவன் ஆப்போனன்ட்ல இருக்கிறவன், அவன் அடுத்தது என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ண, அவன் என்ன பண்ண போறான், ஒரு டென்ஷன்ல இருப்பான். I want to tell you, that's how God works in our lives. He moves in silence. சத்ருவானவன் அடுத்தது கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாருன்னா அவன் ஒரு பயத்தில் இருக்கிறான். நம்ம ஒரு எதிர்பார்ப்பு எடுக்கணும். என் கர்த்தர் சைலண்டா மூவ் பண்ணுகிறார். எந்த இடத்துல யானை வருமோ எங்க வரும், எந்த இடத்துல ராணி வருமோ அங்க வரும், எந்த இடத்துல கர்த்தர் ப்ரோக்ரஸ் பண்ணுமோ ப்ரோக்ரஸ் பண்ணுவார், எந்த இடத்துல எனக்கு ஜெயத்தை விடணுமோ கர்த்தர் அந்த இடத்துல நிச்சயமாகவே எனக்கு ஜெயத்தை பண்ணுவார். அவர் he is moving in silence. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில he is moving in silence. You are not able to see it, others are not able to see it. உன் வாழ்க்கையில் எந்த காய்களை நகர்த்தணுமோ அவர் கர்த்தர் சைலண்டா மூவ் பண்ணிருக்கிறார். உனக்கு வர ஜெயத்தை எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.